ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பிலிப்பைன் சீன கடற்படைய தன்னுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதிக்குள் வரவிடாமல் தடுப்பதற்கு இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கியிருக்காங்க. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை பிலிப்பைனுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. இந்த சூழ்நிலையில பிலிப்பைன் போன்றே மேலும் ஒரு நாடு தன்னுடைய கடற்பரப்பை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. எந்த நாடு இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க? எதற்காக பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியாவிடமிருந்து வாங்குறாங்க? பிரம்மோஸ் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியாவின் DRDO நிறுவனம் ப்ராஜெக்ட் குஷா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு நிகரான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ப்ராஜெக்ட் குஷா திட்டம் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம்? ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் LRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்தியா எப்படி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், மியான்மர் நாட்டோட கிரேட் கோகோ ஐலண்ட்ல இந்தியாவுக்கு எதிரான வேலைகள் நடப்பதா இந்தியா சந்தேகிக்கிறாங்க. சமீபத்தில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்கள் இந்தியாவின் சந்தேகத்தை அதிகப்படுத்தி இருக்கு. மியான்மர் இந்தியாவுக்கு எதிராக கோகோ ஐலண்ட்ல என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இந்தியாவுக்கு கோகோ ஐலண்ட்ல மியான்மர் செய்யக்கூடிய வேலைகள்னால என்னென்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பிலிப்பைன் தன்னுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதியை சீன கடற்படையிடம் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைலோட கோஸ்டல் வேரியன்ட் மிசைல வாங்கியிருக்காங்க. இந்தியா பிலிப்பைனுக்கு 2023 வருடத்தோட இறுதியில பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல சப்ளை செய்ய இருந்தாங்க. ஆனா பிலிப்பைன் பிரம்மோஸ் மிசைல டிப்ளாய் செய்வதற்கான ஃபெசிலிட்டியை உருவாக்குறதுல கால தாமதம் ஏற்பட்டதனால பிரம்மோஸ் மிசைல் டெலிவரிய கொஞ்சம் லேட்டா கொடுக்கும்படி கோரிக்கை வச்சிருந்தாங்க. தற்போது பிலிப்பைன் பிரம்மோஸ் மிசைல்களை டிப்ளாய் செய்வதற்கான ஃபெசிலிட்டியை கட்டி முடிச்சிட்டதனால இந்தியாவிடம் பிரம்மோஸ் மிசைல்களை சப்ளை செய்யும்படி கோரிக்கை வச்சிருக்காங்க. அதனால இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்தியா பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை சப்ளை செய்வாங்க. பிலிப்பைன் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கி தன்னுடைய கடல் எல்லையில டிப்ளாய் செய்வதற்கு இதுதான் ஒரு சரியான நேரமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா சமீப காலத்துல பிலிப்பைன் மற்றும் சீன கடற்படைக்கு இடையே சவுத் சைனா சி பகுதியில தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு வருது. பிலிப்பைனுக்கு இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை கொடுப்பதற்கு முன் வந்ததற்கு முக்கியமான காரணம் இந்தியாவுடைய லுக் ஈஸ்ட் பாலிசி. அதாவது இந்த பாலிசி மூலமா இந்தியா என்ன செய்ய விரும்புறாங்கன்னா, எப்படி சீனா இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு ஆயுதங்கள் சப்ளை செய்வது, ராணுவ கூட்டு பயிற்சிகள் செய்வது, இந்தியாவுக்கு எதிராக ராணுவ தளங்கள் அமைப்பது போன்ற பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்களோ, அதே போன்று சீனாவுக்கு அருகில் உள்ள அண்டை நாடுகள்ல இந்தியா தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்றாங்க. அதுல இந்தியாவுக்கு கிடைத்த முதல் வெற்றி தான் பிலிப்பைன் இந்தியாவிடம் இருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கி இருப்பது. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இந்தியாவிடம் இருந்து ஆயுதங்கள் வாங்குவதற்கு தற்போது பரிசீலித்து வந்துகிட்டு இருக்காங்க. பிலிப்பைன் இந்தியாவிடம் இருந்து வாங்கும் இந்த பிரம்மோஸ் மிசைல்களை தன்னுடைய மேரிடைம் டிஃபென்ஸுக்காக பயன்படுத்துறாங்க. இதனால சீன கப்பல்கள் பிலிப்பைன் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதிக்குள் ஊடுருவதை தடுக்க முடியும் அப்படின்னு பிலிப்பைன் நினைக்கிறாங்க. ஒரு யுத்த நேரத்துல சீன கப்பல்கள் பிலிப்பைன் கடற்பகுதிக்குள் நுழைஞ்சா பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி அந்த கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு பிலிப்பைன் திட்டமிட்டு இருக்காங்க. இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்கள் பிலிப்பைன் நாட்டிற்கு சப்ளை செய்யப்படுவது இந்தியா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையிலான உறவுல ஒரு புதிய அத்தியாயம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிலிப்பைன் கடற்படையை தொடர்ந்து பிலிப்பைன் ராணுவமும் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. பிலிப்பைன் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவது மட்டுமல்லாமல் இந்திய கடற்படையுடன் இணைந்து செயல்படுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இது போன்ற செயல்கள் மூலமா தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய
செய்ய முடியும் அப்படின்னு பிலிப்பைன் நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தென்கிழக்கு ஆசிய நாடு அல்லாத ஒரு நாடு இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கிரீஸ் நாடு இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு தற்போது அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. கிரீஸ் பிலிப்பைன் எப்படி பிரம்மோஸ் மிசைலை வாங்கி சீன கடற்படைக்கு எதிராக டிப்ளாய் செய்யறாங்களோ அதே போன்று கிரீஸ் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கி துருக்கி கடற்படைக்கு எதிராக டிப்ளாய் செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது துருக்கி மற்றும் கிரீஸுக்கு இடையே சைப்ரஸ் தீவு தொடர்பா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இரு நாடுகளும் சைப்ரஸ் தீவை பாதி இடங்களை பிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில துருக்கி ப்ளூ ஹோம்லேண்ட் அப்படிங்கிற ஒரு மிலிட்டரி டாக்டரின் ரெடி பண்ணிருக்காங்க. அதாவது இந்த ப்ளூ ஹோம்லேண்ட் மிலிட்டரி டாக்டரின் என்ன சொல்லுதுன்னா சைப்ரஸ், அக்னி, கிரிட்டி போன்ற தீவுகளை துருக்கி தன்னுடைய கடற்படையை பயன்படுத்தி கிரீஸிடம் இருந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லுது. இதனால கிரீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய தீவு பகுதிகளுக்கு துருக்கியினால எப்பொழுது வேண்டுமானாலும் பிரச்சனை வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால கிரீஸ் நாட்டின் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி பிலிப்பைன் இந்தியாவிடம் இருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்கி டிப்ளாய் செஞ்சிருக்காங்களோ அதே போன்று நாமும் நமது தீவுகளை பாதுகாப்பதற்கு பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கி டிப்ளாய் செய்யணும்னு சொல்றாங்க. தற்போது கிரீஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதிக அளவுல போர்க்கப்பல்களை தன்னுடைய தீவுகளை பாதுகாப்பதற்கு டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. ஆனா கிரீஸ் நாட்டோட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது போன்ற போர்க்கப்பல்களை டிப்ளாய் செய்வது அதிக செலவு பிடிக்கும். அது மட்டும் இல்லாம போர்க்கப்பல்களை ஆன்டிஷிப் மிசைல்களை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும். இதனால போர்க்கப்பல்களை கொண்டு தீவுகளை பெருமளவுல பாதுகாத்து கொள்ள முடியாது. அதிக விலை கொண்ட போர்க்கப்பல்களை தீவுகளை பாதுகாப்பதற்கு டிப்ளாய் செய்வதை விட குறைவான விலை கொண்ட பிரம்மோஸ் மிசைல்களை டிப்ளாய் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பிரம்மோஸ் மிசைல் பேட்டரியோட விலை 3.5 மில்லியன். ஒரு பேட்டரியில 150 மிசைல் லான்ச்சர்ஸ், ரடார் சிஸ்டம் போன்ற அனைத்துமே அடங்கும். ஒரு பிரம்மோஸ் மிசைல் பேட்டரிய டிப்ளாய் செஞ்சிட்டோம்னா துருக்கி கடற்படையால நமது கடல் எல்லைக்குள் நுழையவே முடியாது அப்படின்னு கிரீஸ் நாட்டோட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. கிரீஸ் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. கிரீஸ் நாட்டோட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்கள் துருக்கி நாட்டின் கடற்படைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாக்குறாங்க. பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கி தன்னுடைய முக்கியமான தீவு பகுதிகளில் டிப்ளாய் செய்வதன் மூலம் துருக்கியோட ப்ளூ ஹோம்லேண்ட் டாக்டரின் ஸ்ட்ராட்டஜியை முறியடிக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதன் காரணமாக தான் இந்தியாவுடன் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் கிரீஸ் இந்தியாவிடம் இருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட், இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கி 3 இடங்கள்ல தற்போது டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. குறிப்பா சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இறுதியா ரஷ்யா சப்ளை செய்ய வேண்டிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்னும் சப்ளை செய்ய முடியல. இதற்கு காரணம் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போர். இந்த சூழ்நிலையில ரஷ்யா இறுதி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை 2026 வருடத்துக்கு மேலதான் சப்ளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்ற ஒரு முக்கியமான விஷயத்திற்கு வெளிநாடுகளை நம்பி இருப்பது எவ்வளவு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தெரிய வந்திருக்கு. இதன் காரணமா DRDO ப்ராஜெக்ட் குஷா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த திட்டத்தை இந்தியா வேகப்படுத்தி இருக்காங்க. முதல்ல ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் 2028 இருந்து 2029 வருடத்துக்குள் தயாரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா தற்போது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கி டிப்ளாய் செய்வதில் ஏற்படுற கால தாமதம் காரணமா இந்தியா ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தை 2025 வருடத்தில் இருந்து 2026 வருடத்துக்குள் முடிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டு வரும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட அனைத்து விதமான டிசைன் வேலைகளும் முடிக்கப்பட்டு விட்டதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு தேவையான அனைத்து விதமான குரூஷியல் காம்பனன்ட்ஸையும் ஏற்கனவே தயாரித்து விட்டதா சொல்லப்படுது. இந்த லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல DRDO இந்திய விமானப்படைக்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால பல்வேறு
பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அளிக்க முடியும். எப்படி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியுமோ அதே போன்று இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் 400 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால தொழில்நுட்பம் கொண்ட விமானங்களை கூட கண்டுபிடித்து தாக்கி அளிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ், அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், கன்வென்ஷனல் ஏர்கிராப்ட்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை கண்டுபிடித்து தாக்கி அளிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா உருவாக்குவதற்கு DRDO முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 4 விதமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியுதோ அதே போன்று இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 3 விதமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 3 விதமான மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. முதல் மிசைல்னால 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இரண்டாவது மிசைல்னால 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். மூன்றாவது மிசைல்னால 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். டார்கெட் எவ்வளவு தூரத்துல இருக்குதோ அதை பொறுத்து இந்த 3 மிசைல்கள்ல எந்த மிசைலை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டிசைட் பண்ணும். இது போன்ற ஒரு மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா டெவலப் செய்து டிப்ளாய் செஞ்சாங்கன்னா இந்திய எல்லைக்குள் ஊடுருவக்கூடிய ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், UAV-கள், க்ரூஸ் மிசைல்ஸ் போன்ற அனைத்து விதமான ஏரியல் டார்கெட்டுகளையும் இந்தியாவால தாக்கி அளிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதனால இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி வரும் காலத்துல மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். சீனாவின் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை கூட இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டுபிடித்து தாக்கி அளிக்கும். அடுத்த அப்டேட், எப்போ மியான்மர்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கலைக்கப்பட்டு ராணுவ ஆட்சி வந்ததோ அன்னையிலிருந்து சீனாவுடைய ஆதிக்கம் மியான்மர்ல மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில மியான்மர் நாட்டிற்கு சொந்தமான கிரேட் கோகோ ஐலண்ட்ல சீனா ஒரு விமான ஓடுதளத்தை அமைத்து வருவதா இந்தியா சந்தேகித்து வந்துகிட்டு இருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்பு மியான்மர் நாட்டிடம் சீனா கோகோ தீவுல இந்தியாவை உளவு பார்ப்பதற்கான உபகரணங்களை நிலைநிறுத்தி வருவதா குற்றம் சுமத்தினாங்க. ஆனா மியான்மர் இந்தியா சொல்லத ஏற்க மறுக்கிறாங்க. மியான்மர் நாட்டிற்கு சொந்தமான கிரேட் கோகோ ஐலண்ட் இந்தியாவின் அந்தோமான் நிக்கோபார் தீவுக்கு மிக அருகில் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வெறும் 55 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கிரேட் கோகோ ஐலண்ட் இருக்கு. இந்த இடத்துல சீனா ஒரு விமான ஓடுதளத்தை டெவலப் செய்வதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்தியாவுடைய முப்படை கடற்படை தளம் அந்தோமான் நிக்கோபார் தீவுல இருக்கு. இங்க ஒரு விமான ஓடுதளம் அமைப்பதன் மூலம் இந்தியாவின் முப்படை தளத்தை கண்காணிக்க முடியும். தேவைப்பட்டால் யுத்த நேரத்துல விமானங்களை பயன்படுத்தி தாக்குதலும் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம கிரேட் கோகோ ஐலண்ட்ல இருந்து கொண்டு இந்திய கப்பல்களோட நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். இந்தியா பே ஆஃப் பெங்கால் பகுதியில செய்யக்கூடிய மிசைல் சோதனைகளையும் கண்காணிக்க முடியும். சமீபத்தில் எடுக்கப்பட்டிருக்க சாட்டலைட் புகைப்படங்களை வச்சு பார்க்கும் பொழுது கிரேட் கோகோ ஐலண்ட்ல விமானத்தை நிறுத்தி வைக்கக்கூடிய 2 ஹேங்கர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருந்த விமான ஓடுதளத்தோட நீளத்தை 200-300 மீட்டர் அதிகப்படுத்தி இருக்காங்க. புதிய ரடார் ஸ்டேஷன்களும் தற்போது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் இந்தியாவுக்கு பே ஆஃப் பெங்கால் பகுதியில மேலும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. போன வீடியோல பங்களாதேஷ்ல சீனா அமைச்சிருக்கக்கூடிய ரகசிய சம்மரின் பேஸ் குறித்து நம்ம பேசியிருந்தோம். தற்போது கிரேட் கோகோ ஐலண்ட்ல சீனா ஒரு விமான ஓடுதளம் மற்றும் ரடார் ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க. சீனா கிரேட் நிக்கோபார் தீவுல விமான ஓடுதளம் மற்றும் ரடார் ஸ்டேஷனை விரிவுபடுத்தி வருவதனால இந்தியா அந்தோமான் நிக்கோபார் தீவுல உள்ள தன்னுடைய முப்படை தளத்தின் வலிமையை அதிகரிப்பதற்கு தற்போது முயற்சி செய்யணும். அது மட்டும் இல்லாம தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் இந்தியா நல்ல உறவை பேணி காத்து அந்த பகுதியில இந்தியா தன்னுடைய மிலிட்டரி பேசஸ் மற்றும் கடற்படை தளங்களை அமைப்பதற்கு முயற்சி செய்யணும். அப்பொழுதுதான் சீனா எப்படி பே ஆஃப் பெங்கால் பகுதியில நமக்கு நெருக்கடி கொடுக்கறாங்களோ அதே போன்று இந்தியாவால சவுத் சைனா சி பகுதியில கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா
ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.